சட்டங்களை ரத்து செய். ஒன்றிய மோடி சர்க்காரே விவசாயிகளுக்கு துரோகம் செய்யும் வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய். கிராமப்புற தொழிலாளர்கள் 100 நாள் சட்டத்தை 100 நாள் வேலை சட்டத்தை சீர்குலைக்கும் சட்டங்களை ரத்து செய். ஒன்றிய மோடி சர்க்காரே ஆண்டுகள் 12 போராச்சு. வேலை வாய்ப்பு என்னாச்சு? மோடி அரசு திரும்ப பேரு தொழிலாளருக்கு விரோதமான நிறுத்தப்பட்ட சட்டத்தை திரும்ப பேரு துரோகம் செய்யாதே. உணவு அளிக்கும் விவசாயிகளுக்கு துரோகம் செய்யாதே. ரத்து செய். விவசாய பொருட்களை ஐரோப்பிய அமெரிக்கா நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் வர்த்தக ஒப்பந்தத்தை கேடுகட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய். ஒன்றிய மோடி சர்க்காரே கிராமப்புற தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டத்தை 100 நாள் சட்டத்தை நிறுத்தப்பட்ட சட்டத்தை கைவிட. ஏழை எளிய மக்களுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு உயர் கல்வி மறுக்கின்ற தேர்வு முறைகளை நீட் போன்ற தேர்வு முறைகளை அனைத்து தேர்வு முறைகளையும் ரத்து செய். இதுவே எங்கள் கோரிக்கை. ஏற்க வேண்டும் அரசாங்கம். வெல்லட்டும். நாடு தழுவிய போராட்டம் மறியல் போராட்டம் வெல்லட்டும். 1942 ஆகஸ்ட் 10ஆம் நாள் இந்திய நாட்டை ஆக்கிரமித்திருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து முதலாக மும்பை மாநகரத்திலே எழுப்பப்பட்ட வெள்ளையனே வெளியேறு என்ற கோஷம் தொடங்கி 84 ஆண்டுகள் நிறைவு பெறுகிற இந்த தினத்திலே இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாசிச நாசக்கார பாஜக அரசை இந்திய மக்களிலிருந்து காப்பதற்காகவும் இந்தியாவிலிருந்து வெளியேறு என்று சொல்வதற்காகவும் தான் இந்த ஆகஸ்ட் 10 அதே தினத்திலே இந்த போராட்டத்தை நாம் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மத்தியில் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததோ அன்றையிலிருந்து இன்றைய வரை தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கை அவர்கள் கையில் எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக பேச்சுக்கு சொல்வது போல தொழிலாளர் சட்டம் தொழிலாளருக்கு சாதகமாக இருந்ததை முதலாளிக்கு சாதகமாக திருத்திவிட்டு கடந்த நவம்பரிலே அதை அமுல்படுத்திவிட்டு இன்றைய தினம் அனைத்து மாநில அரசையும் அமல்படுத்த சொல்லி நிர்பந்தம் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு. நாம் இன்றைய தினம் மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கையை இங்கே இந்த போராட்டத்தின் மூலமாக தெரிவிப்பது என்னவென்றால், நீங்கள் தொழிலாளர் சட்டங்களில் ஒரு சில திருத்தங்களை மேற்கொண்டு அதை மாநில தொகுப்பிலே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திருத்தத்தை இங்கே நாம் தமிழக தாவக அரசுக்கு பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்ததாக பிபிஜி ராம்ஜி என்ற பெயரில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாட்கள் என்று இருந்தது. அதில் ஏற்கனவே 100 நாட்கள் வேலை செய்யும் போது கூட தமிழ்நாட்டில் இருந்த விவசாய பெருமக்களுக்கு அதற்கான ஊதியத்திற்கான நிலுவைத் தொகையை வழங்காத மத்திய அரசு இன்றைய தினம் பெயர் மாற்றம் செய்து அதை 125 நாட்களாக உயர்த்த பிறகு கூட அதற்கான மானிய தொகையை வழங்காமல் இருக்கிறது. ஏற்கனவே நிதியில் தள்ளாடி நிதி பற்றாக்குறையில் இருக்கிற மாநில அரசு 60%
நாங்களும் 40% நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறதை இங்கே ஏற்க முடியாது. அதற்கான மானியத்தையும் அவர்கள் விடுவிக்க வேண்டும். அடுத்ததாக விவசாய பொருட்களை அந்நியருக்கு தாரை வார்த்துக்கொண்டு இந்த அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளை பாதுகாக்கவும் தொழிலாளர் நலன்களை பாதுகாக்கவும் நடந்த போராட்டம். இந்த போராட்டம் வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அதனால் வெற்றி கிடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம் என்று இங்கே பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி.